உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்குக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. வாங்க கார்த்திகேயன் சார். சரி, ஏடி பொல்யூஷன் கண்ட்ரோல் போடுங்கம்மா. அம்மா டி டி எங்க? ஓகே, இப்படி வாங்கம்மா. நம்முடைய கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி பகுதியில் தாமரை ஏரி என்ற ஒரு ஏரி உள்ளது. அந்த ஏரியில வந்து நம்ம சிப்காட் வளாகத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள் மற்றும் பிற கழிவுகள் சேர்ந்து நம்ம ஏரி வந்து அசுத்தமாகுது, ஏரி மாசுபடுது அப்படின்ட்டு நம்முடைய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய இந்த கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற பொதுமக்கள், அப்புறம் உங்களை மாதிரி பத்திரிகை துறை நண்பர்கள் எல்லாரும் வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்து இந்த இஷ்யூஸை ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்முடைய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இதனால் மக்கள் அதிகமாக பாதிப்படைகிறாங்க, மக்களுக்கு தேவையில்லாத நோய்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வருதுங்கிறதுனால இதை வந்து ஒரு ஆய்வு நடத்தி இதுக்கு அடுத்த சொல்யூஷன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கோரிக்கையை சொல்லியிருந்தாங்க. அதன்படி நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய ஆரணியாறு கோட்டத்தினுடைய நம்முடைய செயற்பொறியாளர் நீர்வளத்துறை, நம்முடைய பொல்யூஷன் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய டிஇ, நம்முடைய ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் சிப்காட், இவங்க சேர்ந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, வர அவுட்லெட்டு, அது நம்ம தாமரை ஏரிக்குள்ள வர அந்த இன்லெட் ஏரியா பார்த்தோம். அங்க வந்து நிறையா வந்து நம்முடைய லாரிஸ், வெளியிலிருந்து வர டேங்கர் லாரிஸ் வந்து இரவு நேரங்களில் அங்கே வந்து நீரை வந்து தகவல் தெரியாம, தகவல் யாருக்கும் சொல்லாம வந்து நீரை வந்து அங்க இறக்குறாங்க. அதை வந்து நம்ம கடுமையான நடவடிக்கை வந்து இப்போ நம்முடைய வட்டாட்சியர், நம்முடைய ஏடி டவுன் பஞ்சாயத்து மூலியமா எடுக்க சொல்லியிருக்கிறோம், இஓ டவுன் பஞ்சாயத்து மூலியமா. அது வந்து என்னோட வேண்டுகோள் என்னன்னா, அந்த டேங்கர் அசோசியேஷன்ஸ் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம, யாருக்கும் தெரியாம உங்களோட கெமிக்கல்ஸையோ இல்லை வேற பிற கழிவுகளையோ இந்த மாதிரி ஆற்று ஓரங்கள்ல, ஆற்று படுகைகள்ல, நம்ம வாய்க்கால்கள்ல வந்து உள்ள விட்டோம்னா அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி சட்டமே ஏற்றிருக்கிறாங்க. அதன்படி அவங்க மேல் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்களுடைய வாகனமும் பறிமுதல் செஞ்சு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படும். அதனால அதை வந்து தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. அதை இன்னிலிருந்து நம்ம என்ஷூர் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ஏரியால சிசிடிவி கேமராஸ் போட சொல்லியிருக்கோம். போட்டு வேற யாராவது நைட் நேரங்கள்ல வந்தாங்கன்னா அதை நம்ம ட்ரேஸ் பண்றதுக்காக. அப்புறம் வந்து இப்ப ஏரியில இன்ஸ்பெக்ட் பண்ணப்போ ஏரியில வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆகாய தாமரை மற்றும் அந்த கெமிக்கல்ஸ் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு டெம்பரரி மெஷரா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரெட்ஜிங் வந்து நம்ம நீர்வளத்துறை மற்றும் நம்முடைய டவுன் பஞ்சாயத்து மூலியமா அதை பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அது ரெண்டும் பண்ணால் கொஞ்சம் இமீடியட் மெஷர்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம சிப்காட்ல வந்து இன்னைக்கு நம்முடைய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அந்த அசோசியேஷன்ஸ்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதுல வந்து அவங்களுக்கு இந்த ஏரியோட இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்ல போறோம். அவங்க தொழில் பண்ணாலும் இங்க இருக்கிற மக்களோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அதுல எந்த இஷ்யூஸ் இல்லாம அவங்க சமூக பொறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். அதுக்காக வந்து நம்ம வந்து அவங்க அந்த அசோசியேஷன்ல என்னென்ன எப்படி அவங்களோட கழிவுகளை வந்து சுத்திகரிக்கிறாங்கிற தகவல்களை வந்து நம்ம இப்ப சேகரிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக் அடுத்த வீக் நம்முடைய துணை முதல்வர் அவர்களோட மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கலெக்டரேட்ல ஒரு மீட்டிங் போட்டு இந்த பிரச்சனைகளை ஓவராலா ஷார்ட் டேர்ம்ல என்னென்ன பண்ணணும், மீடியம் டேர்ம்ல என்ன பண்ணணும், லாங் டேர்ம்ல வந்து நம்ம சிப்காட் மூலியமா ஒரு டிபிஆர் போட்டிருக்காங்க, என்னென்ன கேப்ஸ் இருக்கு, அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், அது லாங் டேர்மா பண்ண போறோம். ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் பிளான நெக்ஸ்ட் ஒரு 3 மாதங்கள் 6 மாதங்களுக்குள்ள என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இதான் என்னையோட ஆய்வு. இருக்கிற தொழிற்சாலைகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னாக்கா கழிவு நீர் மேலாண்மை திட்டம் வந்து கடைபிடிக்காம இருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஒரு மாசு கட்டுப்பாடு அதிகாரியும் இது வரைக்கும் இது சம்பந்தமா வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாதுங்க. இல்ல டீடைல் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துக்கிறோம். இல்லதான் எண்ணெய்ங்கிற நம்ம லேப் டெஸ்ட்ல வந்து ஜென்ரலா ஆயில் அப்படிங்கிறது தனியா வரல.
ஸோ மேபி இந்த கெமிக்கல்ஸோட கலந்துருக்கிற ஆயில் ஏதாவது வந்திருக்கான்னு தெரியல. தனியா ஆயில் இருக்கிறப்பதான் அதான் அது இப்போ நம்ம ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு இதை நம்ம ஐஐடிக்கும் அனுப்பிச்சு ஒரு டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணிட்டு தென் ஃபைனல் ஸ்டெப்ஸ் டெக்னிக்கலா நம்ம டேங்கர்ல நீங்க வந்து சுத்திகரிப்பு நிலையம் வேணும்ன்றாங்க. திருமணத்தை போக முடியல, லோக்கல்ல பண்ண முடியலங்களா? இல்ல அது கோரிக்கையா இருக்கு. கும்மிடிப்பூண்டி டவுன் பஞ்சாயத்துல கூட குப்பை கொட்டுறதுக்கு கூட சரியான இடம் இல்ல. அது இடம் பார்த்துட்டு இல்ல. கும்மிடிப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், லேண்ட் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ லேண்ட் வந்து கிடைக்கிறதே இல்லை. இப்போ நம்மளுடைய நீங்க சொல்ற மாதிரி அந்த சுத்திகரிப்பு நிலையத்துக்கே வந்து நம்மளுக்கு வந்து ரெட் ஹில்ஸ்லயும் கும்மிடிப்பூண்டியும் லேண்ட் இல்லை. அதனால நியர்பையா இருக்கிற ஊராட்சிகள்ல லேண்ட் பார்க்க சொல்லியிருக்கோம். குப்பை கொட்டுறதும் வந்து என்னன்னா லேண்ட் கொடுத்தா அந்த இடங்கள்ல மக்கள் எங்க ஊர்ல கொட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் அதுக்கான தீர்வுகள் நடக்கும். நன்றி. இடத்துல எப்படி நுர வருது பாரு, தண்ணி நுர வராது. அங்கே கொஞ்சம் கரையாக இருக்கிறனால அந்த கோவிலுக்கு இது ஒன்று தான் வண்டிங்களா? ஏரி சேர்ந்து அது புரியுது, அது ஏரிக்குள்ள தான் இருக்கு. பட் இப்போ தண்ணிலாம் வந்து போக முடியாது. அமௌண்ட் வழியே ஆனால் தண்ணி வந்துட்டு வர முடியாது. இப்படி வந்துருக்கு ஒரே இன்லெட் டவுன் பஞ்சாயத்து தண்ணி இல்லை பிரபு நகர், அருண் நகர், சரண்யா நகர் மீனெல்லாம் தவறு உயிரினம் தண்ணி கலர் பாருங்க சுத்தமாக இல்லை. பரப்பி விட்டீங்கன்னா கீழே நம்ம உழுகிறோம்ல, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த மேலே இருக்க சாயில் வந்து கீழே போகும்.